வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, தகுதி தேர்வு, கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு, இதற்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஐஞ்சிறு காப்பியங்கள் பற்றிய சில செய்திகள். ஏற்கனவே இதில் நாககுமார காவியம் பற்றி ஒரு காணொளி போடப்பட்டுள்ளது. இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உதயனகுமார காவியம், இதனுடைய பா என்னன்னா விருத்தப்பாவில் அமைந்த இதுதான். இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்றுனா சமண பெண் துறவியான கந்தியார் என்பவரை இந்நூலை எழுதினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வழங்கப்படுகிறது. இந்த உதயனகுமார காவியத்தில் 6 காண்டங்கள் உள்ளது. 367 செய்யுள்கள் உள்ளது. உஞ்சை காண்டம், இலாவண காண்டம், மகத காண்டம், வர்த்தவ காண்டம், நரவான காண்டம், துறவு காண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள் உடையது. இந்த உதயனகுமார காவியம் பெரும்பாலும் பெருங்கதை அப்படிங்கிற கதையை தழுவி எழுதப்பட்டதாக இருக்கிறது. பெருங்கதையில் இந்த துறவு காண்டங்கள் நீங்களாக மீதி இருக்கக்கூடிய 5 காண்டங்களும் இடம்பெறுகிறது. இந்த துறவு காண்டத்தில் உதயணன் துறவு போன்ற செய்தி தான் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததாக வத்தவ நாட்டு மன்னன் தான் உதயணன் பற்றிய கதை இது. உதயணன் இந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் அரசன் இல்லை, 2 நாடுகளுக்கு அரசனாக இருக்கிறான். அதனுடைய கதையை அப்படியே பின்னாடி பார்க்கலாம். நம்ம காப்பியச்சுவை குறைவு, உதயனகுமார் காப்பியச்சுவை அந்த அளவுக்கு நிறைய இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. உதயனகுமார காவியம் பெருங்கதையின் சுருக்கமே. பெருங்கதை அப்படிங்கிற நூலினுடைய சுருக்கமாக இருக்கிறது. நீண்ட நெடுங்கதையினை எல்லோராலும் படிக்க இயலாது என்பதனால் கிடைத்த பகுதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எழுதப்பட்டது அப்படிங்கிற கருத்து யார் சொல்றான்னா பெருமலை புலவர் போவை சோமசுந்தரனார் அவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. என்னன்னா நீண்ட பெரிய கதையை எல்லாராலும் படிக்க முடியாதுங்கிறதுனால கிடைக்கப்பட்ட பகுதியை வச்சு அதை ஒரு இதாக என்ன செய்கிறாங்க, காவியமாக படைக்கிறாங்க அப்படின்னு உதயனகுமார காவியத்தை குறித்து பெருமலை புலவர் போவை சோமசுந்தரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்து அவந்தி நாட்டு மன்னன் பிரச்சோதனன். அவந்தி நாட்டு மன்னன் பிரச்சோதனன் மாய யானையின் மூலமாக வத்தவ நாட்டு கௌசாம்பி நகரத்து மன்னன் உதயணனை சிறைப்படுத்துகின்றான். இந்த உதயணன் அவனது அமைச்சன் யூகி சிறையிலிருந்து தப்புவிக்க உதவி செய்கிறான். அந்த பிரச்சோதனனுடைய மகள் தான் வாசவதத்தை. வாசவதத்தைக்கு யாழ் கற்றுக் கொடுத்து திரும்ப அவளை காதலித்து அவளை மனம் செய்துகிறான். உதயணன் அவளை நலகிரி யானையின் மீது ஏற்றி சென்றதாக அந்த பெருங்கதையின் கதை வரும். பின்னாடி அப்படி பார்க்கும்போது பார்க்கலாம். இறுதியில் வாழ்க்கையை வெறுத்து துறவு கொள்கிறான். இதுதான் உதயனகுமார காவியத்தினுடைய ஒரு முன்கதை சுருக்கம் போல உள்ளது. உதயணனுடைய கதையை கூறக்கூடிய நூலை கொங்குவேல் என்பவர் பெருங்கதை என்ற பெயரில் யாத்துள்ளார். அதாவது உதயனகுமார காவியனுடைய மூல நூல்னால் அதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை யார் எழுதினது? பெருங்கதை என்ற நூலை எழுதியவர் கொங்குவேல் அப்படிங்கிறவர். பெருங்கதை அப்படிங்கிறது வடமொழியில் உள்ள பிருகத் கதா என்பதை தழுவி எழுதப்பட்டது. பெருங்கதையில் கிடைக்காத கதை பகுதிகளை இவ்வுதயன காவியத்தை கொண்டு நிறைவு செய்ய முடிகிறது. அங்கே ஒரு சிலது கிடைக்காததை இதை வைத்து இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே இருக்கிற மாதிரியான கதையமைப்பு கொண்டதாக இருக்கிறது. உதயனகுமார காவியத்தினுடைய கதை தலைவன் வத்தவ நாட்டு அரசன் உதயணன். கதை தலைவி யாருன்னா வாசவதத்தை. இந்த உதயனகுமாரனுக்கு இந்த ஒரு மனைவி தானா அப்படின்னா இல்லை, இன்னும் 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அதை குறித்தும் நம்ம பார்க்கலாம். உதயனகுமார காவியத்தினுடைய சமயம் எதுனா சமண சமயம். இதனுடைய காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. உதயனகுமார காவியத்தின் மொழிபெயர்ப்பு, இதனுடைய மொழிபெயர்ப்பு பெருங்கதை அப்படின்னு சொல்லலாம். உதயனகுமாரனுடைய நண்பன் யூகி அப்படிங்கிறவர். உதயணனுடைய பெற்றோர் யாரெல்லாம் அப்படின்னா சதானிகன், மிருகாவதி அப்படிங்கிறவங்க தான். மிருகாவதி அரச மாளிகையில் கருவுற்று இருந்த அந்த சமயத்தில் மேல் மாடத்தில் என்ன செஞ்சிருக்கு, நிறைய பூக்கள் எல்லாம் போக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துல அப்படி தோழி பெண்களோடு விளையாடி கொண்டு இருந்தவள் களைப்பில் அந்த ரோஜா மலர்கள், சிவப்பு நிற மலர்கள் தூவப்பட்ட அந்த படுக்கையில் அப்படி என்ன செய்கிறா, படுத்திருக்கிறா. அந்த கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது அந்த சிவப்பு நிற பூக்கள் எல்லாத்தையும் மாமிச துண்டுகள் அப்படின்னு நினச்சி சரபம் அப்படிங்கிற இந்த பறவை என்ன செய்யுதுன்னா மிருகாவதியை அந்த கட்டிலோடு அவர் படுத்திருந்த அந்த படுக்கையோடு சேர்த்து
தூக்கி செல்கிறது. அதை அப்படி தூக்கி கொண்டு எங்கே கொண்டு சேர்க்குது அப்படின்னா விபுலாசலம் அப்படிங்கிற மலையில் போய் என்ன செய்யுது, கொண்டு விடுது. இந்த சரபம் அப்படிங்கிறது வலிமை மிக்க ஒரு பறவை. அந்த தூக்கி சென்று அந்த கட்டிலோடு அங்கேயே கொண்டு என்ன செஞ்சிருது, அந்த கட்டிலோடு சேர்த்து காட்டிலே வச்சிருது அந்த மலைப்பகுதிகளில். அங்கே யார் இருக்கா அப்படின்னா அந்த மிருகாவதியினுடைய தந்தை வந்து ஏற்கனவே வந்து சேடகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறவி அரசன் தன்னுடைய அரச பதவியை துறந்து நான் இனிமேல் துறவு பூண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவுக்கு போயிடுறாரு. அங்கே வச்சு தன்னுடைய மகள் மிருகாவதியை அவர் பார்க்குறாரு. அதாவது கர்ப்பிணியான மகள் வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் குழந்தை வந்து அவளுக்கு அந்த நிறைமாத கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால அங்கே வைத்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையானது சூரிய உதயத்தின் போது பிறந்ததனால் அந்த குழந்தைக்கு வந்து உதயணன் அப்படிங்கிற பெயர் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அடுத்து விபுலா மலை, அந்த விபுலா மலையில் வந்து யார் இருக்கானா பிரம்மசுந்தரர் அப்படிங்கிற ஒரு அந்தனரும் அவருடைய மனைவி பிரம்மசுந்தரி அப்படிங்கிறவங்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சேடகன் வந்து என்ன செய்யறானா இந்த பிரம்மசுந்தரி சுந்தரர் இவங்க கிட்ட மிருகாவதியை கொண்டு போய் தஞ்சமடைய வைக்கிறாரு. நீங்கள் வந்து என்னுடைய மகளையும் பேரனையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரிடம் ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தையும் தாயும் குழந்தையும் ஒப்படைக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மசுந்தர முனிவருடைய மகன் தான் யூகி. இந்த யூகியும் உதயணனும் அப்புறம் பிற்காலத்தில் நினைச்சிறாங்க, மிக நெருங்கிய நண்பராகிறாங்க. அப்புறம் உதயணன் வந்து யூகியை வந்து அமைச்சனாகவும் வைத்துக்கிறான். சில ஆண்டுகளுக்கு பின்பாக சேடக முனிவனுடைய மகன் அவரும் வந்து அரச துறக்கணும், அரச பதவி மேலே அவருக்கு நாட்டம் இல்லை, நான் வந்து பதவியை துறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை சந்திக்கிறதுக்கு இங்கே வராரு. இங்கே வர்ற இடத்துல உதயணனை பார்த்த உடனே உதயணனை தன்னுடைய நாட்டிற்கு என்ன செய்கிறார், அழைத்து கொண்டு போகிறார். தங்கை மகனான உதயணனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுக்க அழைத்து செல்கிறார். அப்புறம் பார்த்தோன்னா உதயணனுக்கு வந்து பிரம்மசுந்தர முனிவர் ஒரு மதிப்புமிக்க மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறார். அது என்ன மந்திரம்னா, எப்படிப்பட்ட யானையாக இருந்தாலும் அதை வந்து ஆடு போல இவர் சொல்கிறதை கேட்குற மாதிரி அடக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று. அப்புறம் அதோட ஒரு சுந்தரமுனிவரே ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, வெறி பிடித்த எந்த ஒரு காட்டு யானையையும் இது வந்து என்ன செஞ்சிடும், இலகுவாக அடைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு இந்த ரெண்டு இதுவும் அவர் கையில் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு காட்டில் வந்து ஒரு நேரம் அந்த ஒரு யானையை இது மாதிரி இந்த இசையை இசைத்து ஒரு யானையை அடக்கிறாரு. அது தெய்வீக யானை. அந்த யானை வந்து உதயணனுடைய எப்போதுமே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து மாமா வந்து கூப்பிடுறாரு வைசாலிக்கு போகும்போது, வைசாலி நாட்டு மன்னன் தான். வைசாலிக்கு கூப்பிடும்போது அங்கே போகிறாரு. அங்கே தன்னுடைய நண்பன் யூகியும் கூப்பிட்டுக்கிறாரு. இந்த தெய்வீக யானை ரெண்டையுமே அழைத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து உதயணன் வந்து 2 நாட்டிற்கு அரசனாராம். எதுனா கௌசாம்பி, வைசாலி. கௌசாம்பி தந்தையினுடைய நாடு, வைசாலி மாமன் நாடு. இந்த 2 நாட்டுக்கும், தாயினுடைய நாடு சொல்லலாம், இந்த 2 நாட்டிற்கும் இவன் அரசனாக ஆக்கப்படுகிறான். ஒரு நாள் தெய்வீக யானை இவனை விட்டு காணாமல் போயிடுது. அதனால அந்த தெய்வீக யானையை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இசைக்கருவியை எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் உஜ்ஜயினியினுடைய அரசன் பிரச்சோதனன், இந்த பிரச்சோதனனுடைய மகன் அமைச்சர் யாருன்னா சாலங்காயனன் அப்படிங்கிறவர். இந்த பிரச்சோதனன் வந்து என்ன செய்யறானா, இந்த வத்சவ நாட்டு, இந்த கௌசாம்பி, இந்த 2 நாட்டிலேருந்து கப்பம் கட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான், தூது அனுப்ப பார்க்குறான். அந்த சமயத்தில் இல்லை, அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கைது செய்கிறதற்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. யாருன்னா அந்த சாலங்காயனன் அப்படிங்கிற அமைச்சர் வந்து ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த எந்திர யானையை காட்டி அவனை வந்து என்ன செஞ்சிடலாம், எளிதாக நம்ம கைது செய்து விடலாம். அவன் மிகப்பெரிய பலசாலி, போரிட்டு கைது செய்வதை விட இப்படி வந்து கைது செய்வது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்திர யானை, அந்த எந்திர யானைக்குள்ளாக இவருடைய படை வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த உதயணன் வந்து இவனுடைய அந்த தெய்வீக யானை தான் வந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அந்த யானையின் அருகில் சென்றவுடன் உள்ளே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வெளியில் வந்து இவனை சூழ்ந்து அவனை வந்து என்ன செய்கிறாங்க, கைது செய்துட்டாங்க. இப்போ இவனை கைது செய்த செய்தி வந்து யூகிக்கு தெரிஞ்ச உடனே, அதாவது உதயணனுடைய நண்பனும் அமைச்சனுமான யூகிக்கு தெரிஞ்ச உடனே அந்த யூகி வந்து என்ன செய்கிறான்னா, இந்த நாட்டு மன்னனுடைய அந்த உஜ்ஜயினி நாட்டு பட்டத்து யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கு மந்திரத்தை சொல்கிறார். ஏன்னா பிரம்மசுந்தர முனிவருடைய பையன்தான் யூகி, அவருக்கும் சில மந்திரங்கள் தெரியும். அதனால பட்டத்து யானைக்கு மதம் ஏற செய்கிறான்.
உடனே அங்கே இருக்கிற அந்த மதம் ஏறி அந்த பட்டத்து யானை ஊரில் வந்து போய் என்ன செய்தாங்க, எங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே இந்த சாலங்கையன் வந்து என்ன செய்கிறான், மன்னனுக்கு யோசனை சொல்கிறான். ஏன்னா உதயணன் வந்து யானையை அடக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். அவனை சிறையிலிருந்து நீங்கள் வந்து இந்த யானையை அடக்கினோம்னா சிறையிலேருந்து விடுதலை செய்வோன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மன்னனும் அதே போல் உதயணன்ட்ட சொல்ல உதயணனும் அந்த யானையை நினைச்சிறான், தன்னுடைய ஆற்றலினால் அதை அடக்கிறான். அந்த இசையை இசைத்து அடக்குவதனால் அந்த இசையினுடைய மகிமையை தெரிந்து கொண்ட இந்த பிரச்சோதனன் வந்து என்ன செய்கிறானா, நீ வந்து என்னுடைய மகளுக்கு இந்த யாழ் இசையை நீ என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்படி அவனுடைய மகள் தான் யாருன்னா அந்த வாசவதத்தை அப்படிங்கிறார். இந்த வாசவதத்தை அப்படிங்கிற பெண்ணுக்கு இவன் வந்து என்ன செய்கிறான், யாழ் கற்றுக் கொடுக்குறான். பிரச்சோதனுடைய மகளாகிய வாசவதத்தைக்கு யாழ் கற்றுக் கொடுத்துட்டு இருவரும் காதல் வயப்படுறாங்க. உடனே வந்து அவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து நலகிரி அப்படிங்கிற யானையின் மீது ஏற்றி வாசவதத்தையை அழைத்து கொண்டு போகிறான். இதோட வந்து இந்த முதல் பகுதி வந்து என்ன செய்யுது, உஜ்ஜை காண்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக அதை தொடர்ந்து வரக்கூடாது இலவன காண்டம் அப்படிங்கிறது. இதில் வந்து என்னென்னா, உஜ்ஜயினிலிருந்து தப்பிய பிறகு இவங்க 2 பேரும் உதயணனும் வாசவதத்தையும் எங்கே போகிறாங்கன்னா இலவன நகரை அடைகிறாங்க. உதயணன் வாசவதத்தையை திருமணம் செய்தது இந்த இலவன நகரில் தான் திருமணம் செய்கிறான். உதயணன் அங்கு இல்லாத போது அவனது நாடு, அதாவது அவனுடைய நாட்டு கௌசாம்பி நாட்டில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுடைய நாட்டை வந்து பாஞ்சால நாட்டு மன்னன் வந்து கைது பிடிக்கிறதுக்கு வந்து பிடிக்கவும் முயற்சி செய்கிறான். அப்போ இவன் வந்து வாசவதத்தையை திருமணம் செய்த உடனே அந்த திருமண மயக்கத்திலேயே வந்து என்ன செய்கிறான், வேற நாட்டு பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வாசவதத்தையோடையே இருந்து கொண்டு இருக்கிறான். இதனால் யூகி வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, வாசவதத்தையை நம்ம என்ன செய்யணும், உதயணனை விட்டு பிரிக்கணும் அப்படிங்கிற யோசனையில் வாசவதத்தையை சந்தித்து வாசவதத்தையிடம் பேசுகிறான். பேசி நீ வந்து அவனை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு அவளுடைய தோழி மூலமாக, பணிப்பெண்கள் மூலமாக அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல வேறொரு இடத்துல வைக்கிறான். ஆனால் உதயணன்ட்ட என்ன சொல்கிறான்னா, யூகி வந்து உதயணன்ட்ட வாசவதத்தை இறந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை, பொய்யா வந்து ஒரு செய்தியை சொல்கிறான். அதுக்கப்புறம் சில நாள் வந்து அவன் அவளை பற்றின சிந்தனையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான். அப்புறம் மகத காண்டம், இதோட வந்து அந்த இலவான காண்டம் முடிகிறது. அடுத்து மகத காண்டம் தொடங்குகிறது. மகத காண்டத்தில் வாசவதத்தையுடைய பிரிவால் துயரமடைந்த உதயணன் வந்து ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறான். ராஜகிரக இடத்துல மகத நாட்டினுடைய மன்னன், அந்த மன்னனுடைய மகள் பெயர் என்னன்னா பத்மாவதி. அந்த பத்மாவதி வந்து என்ன செய்கிறா, இறைவனை வழிபட வரும்போது மன்மதன் கோயிலுக்கு வரும் பொழுது அவளை பார்க்கும் பொழுது இவனுக்கு வாசவதத்தையை பார்ப்பது போலவே ஒரு தோற்றம் வருகிறது. உதயணன் பத்மாவதியை பார்த்துட்டு அவள் மேலே காதல் கொள்கிறான். உடனே திருமணம் செய்து ராஜகிரகத்தில் பத்மாவதியுடன் வாழ்ந்து வந்தான். அங்கவும் அதே வந்து என்ன செய்கிறான், இதே மாதிரி அவளே கதி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதோட என்ன செய்யுது, இந்த மகத காண்டம் நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் வத்தவ காண்டத்தில் வந்து என்ன நடக்கு அப்படின்னா, உதயணன் தன் சொந்த நாடான வத்சல நாட்டை வந்து மீட்பதை பற்றி இந்த முழுசுமே அந்த சொந்த நாடு வந்து பாஞ்சால நாட்டு அரசன் கைப்பற்றிட்டான், அதை மீட்கிறத பற்றின செய்தி இதில் இடம்பெற்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யறான் அப்படின்னா, வாசவதத்தையை சந்திப்பது போன்ற கனவு காண்கிறான். கனவு கண்ட உடனே திரும்ப வந்து இவனுடைய எண்ணம் முழுவதும் யார் மேலே போகுதுன்னா வாசவதத்தை மேலே போகுது. இவனுடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்ட யூகி வந்து என்ன செய்யறான்னா, அந்த வாசவதத்தையை கூட்டி கொண்டு வந்து உதயணன் முன்னாடி நிறுத்துறான். இப்போ இறந்து விட்டதாக சொன்ன வாசவதத்தை கண் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்ததும் உதயணனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட பத்மாவதிகிட்ட வந்து வாசவதத்தையை குறித்து அறிமுகம் செய்து இருவரையும் ஒரே அரண்மனையில் வைத்து அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அரசியலில் இந்த 2 அரசிகளுக்கும் தோழியாக இருந்த மானனிகை, இந்த மானனிகையே வந்து பார்க்குறான். மானனிகையை பார்த்த உடனே மானனிகை மேலேயும் உனக்கு ஒரு காதல் வயப்படுறான். உடனே இவன் இரவில் சந்திக்கிறதுக்கு ரகசியமாக வர சொல்லி ஏற்பாடு செய்கிறான். இதை கேள்விப்பட்ட வாசவதத்தை என்ன செய்கிறா அப்படின்னா, அந்த மானனீகையை வந்து சிறையில் அடைக்க சொல்லி தள்ளிட்டு இவ வந்து வாசவதத்தை வந்து மானனீகை போல அரசனை சந்திக்க போறா. பக்கத்தில் வந்து அரசன் வந்து பார்க்கும்போது வாசவதத்தை கண்ட உடனே அவனுக்கு வந்து என்ன செய்யுது,
ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த சமயம்தான் வாசவ தத்தைக்கு வந்து கோசல நாட்டு மன்னன் வந்து ஒரு செய்தி அனுப்புகிறான். ஏன்னா என்னுடைய மகளை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன், என்னுடைய மகளை வந்து நீ வந்து என்ன செஞ்சுக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற செய்தி வருது. அந்த கோசல நாட்டு மகள், அந்த அரசருடைய மகள் தான் மானனீகை அப்படிங்கிறவள். அப்புறம் இது தெரிஞ்ச உடனே வாசவ தத்தை வந்து என்ன செய்யற, அவளே முன் வந்து உதயணனுக்கு மானனீகையை திருமணம் செய்து வைக்கிறான். இது வந்து இந்த காண்டத்தோட முடிவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தமாக என்ன வருதுன்னா நரவாண காண்டம். இந்த நரவண காண்டத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நரவண தத்தன் அப்படிங்கிறது வாசவ தத்தைக்கு பிறந்த மகன். உதயணனுக்கும் வாசவ தத்தைக்கும் பிறந்த மகன் தான் நரவாண தத்தன் அப்படிங்கிறது. இவனுடைய இந்த நரவண தத்தன் வந்து அரசன் இவன் தந்தையிடமிருந்து வத்சல நாடு, கௌசாம்பி நாடு, இந்த 2 நாட்டையும் இந்த நரவாணதத்தன் பிறந்த உடனேயே ஜோதிடர்கள் என்ன செய்றாங்கன்னா, இவன் வந்து வித்யாதர நாட்டினுடைய அரசனாக இருப்பான் அப்படிங்கிற குறிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதன்படியே அவன் வந்து என்ன செய்றான், தந்தையிடமிருந்து வாங்கின வத்சல நாடு, கௌசாம்பி நாடுகள் 2ஐயும், அதுக்கப்புறம் தாத்தாவிட்ட இருந்து வாங்கின உஜ்ஜயினி நாடு. இந்த உஜ்ஜயினி அப்படிங்கிறது தான் வித்யாதர நாடு. அதனால இந்த நாட்டுக்கும் இந்த 3 நாட்டுக்கும் இவன் அரசனாக என்ன செய்றான், இருந்துட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கப்புறமா இவன் வந்து தன்னுடைய நாட்டை எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுட்டு போயிருந்தாங்கன்னா, உதயணன் வந்து அந்த மகனிடம் ஒப்படைத்து விட்டு துறவு பூண்டு மேற்கொள்கிறான். அது வந்து துறவு காண்டத்தில் அந்த கதை இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எதில் உள்ள கதைனா, பெருங்கதையில் உள்ள கதை. 2 கதைகளும் ஒன்று தான். இதில் இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்புகளாக எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா உதயணகுமார காவியத்தினுடைய உரையாசிரியர் யாருன்னா போவே சோமசுந்தரனார் அவர்கள். உதயணகுமார காவியத்தினுடைய வேறு பெயர் உதயணன் கதை அப்படின்னு சொல்லலாம். உதயணனுடைய நகரம் கௌசாம்பி அப்படிங்கிறது. உதயணன் பிறந்த இடம் அதான் விபுலாசல மலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உதயணனுடைய மற்றொரு பெயர் வந்து விஜய் வீரன் அப்படிங்கிறது. அதற்கு பொருள் என்னன்னா பல்கலை வல்லவன். இந்த உவேசா அவர்கள் 1935 இதை பதிப்பித்தார். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி, வத்தவன் கையை பற்றி மன்னவன் எது கூறி, வத்தவன் ஓலை தன்னுள் வளமையின் புள்ளியிட்டும், வத்தவன் நாட்டுக்கேற வள்ளலை போக என, வத்தவன் நாளை என்றே மறையவர் முகிழ்த்தம் இட்டார். இது வந்து இந்த உதயணகுமார காவியத்தில் உள்ள ஒரு பாடல். இந்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு படியுங்கள். இன்னும் வேறு செய்திகள் கிடைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் பகிர்வோம். நன்றி.